விலங்குகளும் பள்ளி குழந்தைகளும் பாகம் 2. பள்ளி சுற்றுலா ஆரம்பம். காலை நேர உற்சாகம். அம்மா, எழுப்புங்கம்மா, இந்த விலங்குகள் பூங்கா போக போறோம். கண்ணன் என்ற 4ஆம் வகுப்பு மாணவன் அலாரம் அடிக்கும் முன்னே எழுந்துவிட்டான். அவன் கண்களில் தூக்கமில்லை. அதில் முழுக்க ஆர்வம், சந்தோஷம், விலங்குகளை பார்க்கப் போகிற உற்சாகம்தான் இருந்தது. அவன் நண்பர்கள் கண்ணன், மித்ரா, ரகு, லதா, சூர்யா, பவித்ரா இவர்கள் எல்லாம் ஸ்ரீ மலர் தொடக்கப்பள்ளி மாணவர்கள். இன்று அவர்களுக்கு பெரிய நாள். பள்ளி சுற்றுலா, விலங்குகள் பூங்கா. பள்ளி மைதானத்தில் கூட்டம். காலை 8 மணிக்கே பள்ளி மைதானம் முழுக்க சத்தம். நான் சிங்கம் பார்க்கணும், எனக்கு யானை, நான் குரங்கு பார்க்கணும். எல்லா குழந்தைகளும் தங்கள் பைகளுடன் வந்திருந்தார்கள். அதில் தண்ணீர் பாட்டில், ஸ்நாக்ஸ். ஆசிரியை லக்ஷ்மி மேடம் சிரித்துக்கொண்டே சொன்னார், குழந்தைகளே, இன்று நம்ம விலங்குகள் பூங்காவில 12 விலங்குகளை பார்க்க போறோம். ஒவ்வொரு விலங்கும் நமக்கு ஒரு பாடம் சொல்ல போகுது. பேருந்து பயணம். பெரிய மஞ்சள் நிற பள்ளி பேருந்து கிளம்பியது. யானை யானை அழகான யானை. குழந்தைகள் பாட ஆரம்பித்தார்கள். பேருந்து முழுக்க சிரிப்பு, பாடல், குதூகலம். மித்ரா சொன்னாள், விலங்குகள் பேசுமா? ரகு சிரித்தான், பேசினா நாம புரிஞ்சிக்க முடியுமா? அந்த நேரம் ஆசிரியை லக்ஷ்மி மேடம் சொன்னார், இந்த பூங்கா சாதாரண பூங்கா இல்ல, இதுக்குதான் பெயர் விலங்குகள் பூங்கா. அந்த வார்த்தை கேட்டவுடன் எல்லாருக்கும் ஆச்சரியம். விலங்குகள் பூங்கா வாசல். பெரிய இரும்பு கதவு, மேலே பெரிய பலகை. அனிமல் பார்க், விலங்குகளின் அதிசய உலகம். கதவு திறந்தவுடன் பச்சை மரங்கள், மலர்கள், பறவைகளின் சத்தம். குழந்தைகள் ஒரே குரலில், வாவ்! யானை ராஜா, முதல் விலங்கு. யானை ராஜா. அது பெரியது. அதன் தந்தம் மின்னியது. யானை தண்ணீர் தெளித்தது. சூர்யா பயந்தான், அம்மா, இவ்வளவு பெரியதா? அந்த நேரம் யானை பேச ஆரம்பித்தது. பயப்படாதீங்க குட்டீஸ், நான் யானை ராஜா. பலம் இருந்தா போதும் இல்லை, பொறுமை இருந்தாதான் பெரியவன். குழந்தைகள் வாய் திறந்து நின்றார்கள். யானை மெதுவாக நடந்து சொன்னது, நான் மெதுவாக நடப்பேன், ஆனா எங்கும் விழமாட்டேன். வாழ்க்கையிலும் அவசரம் வேண்டாம். நானும் இனிமேல் பொறுமையா இருப்பேன் என்று பவித்ரா சொன்னாள். யானை சிரித்தது. சிங்கம். அடுத்தது சிங்கம். அது உறக்கத்தில் இருந்தது. அதன் கர்ஜனை சத்தம் பூங்கா முழுக்க கேட்டது. கண்ணன், ஐயோ, இது ரொம்ப பயங்கரம். சிங்கம் கண் திறந்து சொன்னது, நான் ராஜாதான், ஆனா எல்லாரையும் பயமுறுத்த மாட்டேன். அது எழுந்து நின்று சொன்னது, உண்மையான தைரியம் அடுத்தவரை காயப்படுத்தாதது. தைரியம் அடிக்கிறதில்லையா? ரகு கேட்டான். இல்ல குட்டி, தைரியம் சரியானதை செய்வது. குரங்கு கிட்டு. மரம் மேலிருந்து ஹி ஹி ஹி. குரங்கு கிட்டு. அது தாவியது, புரண்டது, குதித்தது. மித்ரா சிரித்தாள், இது என்னை மாதிரி இருக்கே. குரங்கு சொன்னது, வாழ்க்கையில சிரிப்பு முக்கியம், ஆனா படிப்பு மறக்கக்கூடாது. அது புத்தகம் போல ஒரு இலை எடுத்து நடித்தது. எல்லாரும் சிரித்தார்கள். ஒட்டகச்சிவிங்கி நீலன். குழந்தைகள் மெதுவாக முன்னே நடந்தார்கள். அப்போ திடீர்னு, அடடா, வானமே நகழுதா என்று கண்ணன் ஆச்சரியமாக சொன்னான். அது வானமில்லை, மிக நீளமான கழுத்து. மரங்களின் மேல் இலைகளை சாப்பிட்டு கொண்டிருந்தது ஒட்டகச்சிவிங்கி நீலன். அதன் கழுத்து மேகங்களை தொட்ட மாதிரி இருந்தது. கால்கள் நீளம், கண்கள் மென்மை. மித்ரா கேட்டாள், நீ இவ்வளவு உயரமாயிருக்கே, உனக்கு கீழே இருப்பவங்க தெரியுமா? நீலன் சிரித்து கொண்டே சொன்னது, தெரியும் குட்டி, நான் உயரமாயிருந்தாலும் எப்போதும் கீழே இருப்பவங்களையும் கவனிப்பேன். அது மெதுவாக கழுத்தை வளைத்து சொன்னது, உயர்ந்த இடத்தில் இருப்பவர்கள் பணிவுடன் இருக்கணும். லதா கேட்டாள், நாம நல்ல மார்க் வாங்கினா அகங்காரம் வேண்டாம்னு சொல்றீங்களா? அப்படிதான் குட்டி. வரிக்குதிரை வருண். அடுத்த பகுதி முழுக்க கருப்பு, வெள்ளை கோடுகள். வரிக்குதிரை வருண் மற்ற விலங்குகளுடன் சேர்ந்து நின்றது. ரகு கேட்டான், உன் கோடுகள் எல்லாம் ஒரே மாதிரியாயிருக்கு. வருண் சிரித்தது, இல்ல குட்டி, ஒவ்வொரு வரிக்குதிரைக்கும் தனி கோடுகள் உண்டு. அது மெதுவாக சொன்னது, எல்லாரும் ஒரே மாதிரி இல்லை, வேறுபாடுதான் அழகு. பவித்ரா கேட்டாள், அப்படின்னா நாம எல்லாரும் ஸ்பெஷலா? வருண் சொன்னது, ஆமாம், நீயும் அவனும் அவளும் எல்லாருமே தனித்துவம். கரடி கும்பா. கிர்.
ஒரு பெரிய கரடி மரத்தடியில் தூங்கிக் கொண்டிருந்தது. கரடி கும்பா. சூர்யா மெதுவாக, ஐயோ, எழுப்பலாமா? கரடி கண் திறந்து மெதுவாக சொன்னது, வேலை மட்டும் இல்லை, ஓய்வும் வாழ்க்கைக்கு அவசியம். அது உடம்பை நீட்டிக்கொண்டே சொன்னது, நல்லா உழைக்கணும், அதே நேரம் நல்லா தூங்கணும். கண்ணன் சிரித்தான். அப்ப நான் அம்மா சொல்ற மாதிரி சீக்கிரம் தூங்கணும். முதலை மௌனி. ஒரு அமைதியான குளம். அதுல அசையாம கிடந்தது முதலை மௌனி. மித்ரா கேட்டாள், இது அசையவே இல்ல. அந்த நேரம் முதலை மெதுவாக சொன்னது, அமைதி பல நேரம் பலத்தை காட்டும். அது சொன்னது, எப்போதும் பேச வேண்டியதில்லை, சரியான நேரத்துல பேசினா போதும். குழந்தைகள் அமைதியாக தலையாட்டினார்கள். கிளி கீதா. ஹலோ ஹலோ குட்டீஸ். மேலே பறந்தது காமனவில் கிளி கீதா. அது நிறைய வார்த்தைகள் பேசினது. கிளி, நல்ல வார்த்தைகள் பேசுங்க, வார்த்தைகளுக்கும் சக்தி இருக்கு. லதா கேட்டாள், கோபத்துல பேசக்கூடாதுன்னு அர்த்தமா? கிளி, ஆமாம் குட்டி, இனிய வார்த்தை இனிய உலகம். பாம்பு புத்தன். ஒரு பாறையின் மேல் சுருண்டு இருந்தது பாம்பு புத்தன். ரகு பயந்தான். ஐயோ! பாம்பு மெதுவாக சொன்னது, பயப்படாதீங்க, காரணமில்லாம நான் தாக்க மாட்டேன். அது சொன்னது, அறிவு இருந்தால் அமைதி வரும். ஆசிரியை லக்ஷ்மி மேடம், பாருங்க குழந்தைகளே, அறிவு ஈக்குவல் டு புத்தி. காண்டாமிருகம் காளி. தம் தம். பூமி அதிர்ந்தது போல இருந்தது. காண்டாமிருகம் காளி. அது வலிமையானது, ஆனா கண்களில் நல்ல மனசு. அது சொன்னது, பலத்தை கொண்டு பலவீனரை காக்கணும். சூர்யா. சூப்பர் ஹீரோ மாதிரி. காளி, நீங்களே ஒரு நாள் சூப்பர் ஹீரோக்கள். கழுகுவானன். ஆகாயத்தில் சுற்றி வந்தது கழுகுவானன். அது கீழே இறங்கி சொன்னது, எப்போதும் பெரிய கனவு காணுங்க. அது சொன்னது, ஆனா கால்கள் தரையில் இருக்கணும். கண்ணன். பெரிய டாக்டர் ஆகணும். கழுகு, முடியும் குட்டி. ஆமை ஆதி. கடைசியாக மெதுவாக வந்தது ஆமை ஆதி. அது மெதுவாக சொன்னது, நான் மெதுவாக தான் போவேன், ஆனா எப்போதும் நிறுத்த மாட்டேன். மித்ரா கேட்டாள், மெதுவா இருந்தாலும் பரவாயில்லையா? ஆமை, பரவாயில்லை, விடாமுயற்சிதான் முக்கியம். பூங்காவின் அதிசயம். அந்த நேரம் எல்லா விலங்குகளும் ஒன்றாக சொன்னது, குட்டீஸ், நீங்களே எதிர்காலம், நல்ல மனசுடன் வளருங்க. பூங்கா முழுக்க ஒளி பரவியது. குழந்தைகள் கையசைத்தார்கள். சிலர் சந்தோஷத்தில் கண்ணீர் விட்டார்கள். வீடு திரும்பும் பயணம். பேருந்தில் எல்லாரும் அமைதியாக இருந்தார்கள். ஆனா அந்த அமைதி புரிதலால் வந்த அமைதி. கண்ணன் சொன்னான், இது வெறும் சுற்றுலா இல்லை, வாழ்க்கை பாடம். ஆசிரியை லக்ஷ்மி மேடம் சிரித்தார். 12 விலங்குகள், 12 பாடங்கள், ஒரு இனிய நினைவு. இந்த விலங்குகள் பூங்கா அவர்களின் மனதில் எப்போதும் வாழ்ந்து கொண்டே இருக்கும். விலங்குகள் பூங்கா. குழந்தைகள், விலங்குகள்.